தான் சோற்றில் நாம் கை வைக்க முடியும். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். காலையில இருந்தே எல்லாரும் காம்படிஷன் அது இதுன்ட்டு டயர்டாகி இப்போ கல்ச்சுரல்ஸ் பார்க்க வந்துட்டோம். இங்கே எல்லாரையும் பார்க்குறதுக்கே அவளுக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம். இப்போ இந்த டைமில் நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் முன்னாடி எப்படி கொண்டாடி இருப்பாங்க, எப்போலேருந்து இந்த பொங்கல் தொடங்கி இருக்கும் அப்படின்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்தே, அதாவது சங்க காலத்துல இருந்தே இந்த பொங்கலை கொண்டாடிட்டு வராங்க. அந்த காலத்துல இதை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவை நோன்பு அப்படின்னா கன்னி பெண்கள் அவங்களோட விரதத்தை முடித்து கொள்ள நாளாக இந்த நாள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சோழர் காலத்துல கொண்டாடி இருக்காங்க, அதுக்கப்புறம் பல்லவர்கள் காலத்துல கொண்டாடி இருக்காங்க. இப்போ நம்ம தைப்பொங்கல், உழவர் திருநாள் அப்படின்னு விமரிசையா கொண்டாடிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் இந்த பொங்கல் திருநாளை அழகா 4 நாட்களாக பிரித்து வைத்திருக்காங்க. நம்ம பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடுற ஒரு அருமையான விழா தான் போகி. போகிய முன்னாடி நம்ம போக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். போக்கி அப்படின்னா என்ன? வீட்டில் இருக்கிற எல்லா பழைய திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு, அதோடு நம்மளுடைய தீய எண்ணங்களையும் போட்டு எரிச்சு, வேண்டாத எல்லாத்தையும் போட்டு இனிமே வேண்டாம் அப்படின்னு விடுறதுதான் போக்கி, அதாவது போகி பொங்கல். சிறப்பாக நம்ம போகி பொங்கலை கொண்டாடுறோம். அதுக்கு பொன்னையும் தேடி அலையும் இந்த காலத்துல தீய எண்ணங்களை கொஞ்சம் விலக்கி புதிய எண்ணங்களை வரவேற்கும் நாளாக இந்த போகி திருநாள் இருக்கு. இன்னும் சில ஊர்கள்ல போகி திருநாள் அன்னைக்கு ஒப்பாரி வைப்பாங்களாம். ஏன் ஒப்பாரி வைப்பாங்க அப்படின்னா, புத்தர் அன்னைக்கு இறந்ததா அவங்க நினைச்சுக்கிறாங்க, அன்னைக்கு இறந்ததை அவங்க நம்புறாங்க. அதனால அன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்க ஒப்பாரி வைக்கும் போது நம்ம போகி பண்டிகை மாதிரியே அவங்க மனசுல இருக்கிற பாரங்களும் அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி எல்லா தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டாடுறது தான் பொங்கல் திருவிழா, அதாவது தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் அப்படின்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது உழவர்கள். எல்லாருக்குமே உழவர்கள் ஞாபகம் வருவாங்க. அப்புறம் பொங்கல் ஞாபகம் வரும், கரும்பு ஞாபகம் வரும். சில பேருக்கு பொங்கல்னா லீவு கிடைக்கும், சில பேருக்கு பொங்கல்னா ஜாலியா வீட்டில் இருக்கலாம். அப்புறம் வீடை கிளீன் பண்ணணும், கரும்பு வாங்கணும், பானையை சுத்தம் பண்ணணும், புதுப்பானை வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். ஆனா இன்னும் சிறப்பா நம்ம சொல்ல போனோம்னா, ஏற்பூட்டும் உழவர்களை சீர்பூட்டும் ஒரு விழா, கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்க வரும் விழா, நாம் உயிர் வாழ 1000 ஆண்டுகளாக களங்கம் இல்லாமல் உழைத்து வரும் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக இருப்பதுதான் இந்த பொங்கல். நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, என்னன்றி கொன்றார்க்கு உயிர்வண்டா முய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. அந்த செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, உழவர்கள் அவர்களோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் அவர்களோடு நன்றி செலுத்தும் விதமாக இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லும் நாளாக இருப்பதுதான் இந்த பொங்கல். படைப்பின் இறைவனுக்கு அவங்களுடைய முதற்கனியை படைக்கிறாங்க. ஆடி மாதத்துல விதைத்து மார்கழியில அறுவடை செய்து தை பொங்கல் அன்னைக்கு அவங்களுடைய வீடு முழுவதும் களஞ்சியங்கள் அத்தனையுமே நிறைஞ்சிருக்கும். அதை கொண்டாடுற விதமா தான் நம்ம இந்த பொங்கலை சிறப்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பொங்கல் சூரிய பகவான் இயற்கை எல்லாத்தையும் கொண்டாடுற மாதிரி, நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு 5 பூதங்களையும் சேர்த்து நம்ம நன்றி சொல்றோம். இதை எப்படி நம்ம 5 பூதங்களையும் சேர்த்து நன்றி சொல்றோம்னு சொல்ல முடியும்? அண்டத்தில் இருப்பவைத்தான் பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி, அண்டம் 5 பூதங்களால் ஆனது நம்ம நம்புறோம். அது மாதிரி இந்த பிண்டமும் 5 பூதங்களால் ஆனது. காலையில நம்ம எல்லாருமே பொங்கல் வச்சோம், அப்படிதானே? நிலத்துல செங்கல் வச்சோம், அதை அடுப்பாக்கணும். அடுப்புக்கு மேல நெருப்பு போட்டோம். நெருப்பு எரியணும்னா காற்று வேணும். அந்த காற்றுக்கு மேல, அந்த நெருப்புக்கு மேல பானையை வச்சோம். அப்புறம் நீரை ஊற்றணும். எல்லாம் முடிஞ்சு பொங்கல் பொங்கி பொங்கலோ பொங்கல்னு மன நிறைவோடு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கை கூப்பி ஆகாயத்துல இருக்கிற சூரிய பகவானை பார்த்து வணங்கணும். இதுலயே நீர், நிலம், காற்று, ஆகாயம்ட்டு 5 ஐம்பூதங்களையும் நமக்கு சிறப்பாக நன்றி சொல்லியிருக்கோம். பொங்கல் சிறப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டாடுற ஒரு விழா தான் மாட்டு பொங்கல். இன்னைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்னது நமக்கு ஞாபகம் வருது ஜல்லிக்கட்டு.
சல்லி நாணயங்களை வச்சு அந்த மாடுகளுக்கு கழுத்துல போட்டு அலங்கரிச்சனாலதான் ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கொல்லேறு தழுவுதல் அப்படிங்கிற பெயர் வந்துச்சான். இயற்கை அன்னையின் தலைப்பிள்ளைகளான உழவர்களின் செல்வம் தான் இந்த மாடு. மாடு அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மாடு பத்தி யோசிச்சாலே ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, நெல்லை அறுவடை செய்யறோம், அந்த நெல்லை நம்ம எடுத்துப்போம், வைக்கோல வந்து மாட்டுக்கு கொடுத்துருவோம். அந்த நெல்லை இடிச்சு அரிசியை நம்ம எடுத்துப்போம், தவிட மாட்டுக்கு கொடுத்துருவோம். அந்த அரிசியை கழுவி கழிநீரை மாட்டுக்கு கொடுத்துருவோம், அரிசியை நம்ம எடுத்துப்போம். அரிசியை சோறாக்கி சோறை நம்ம எடுத்துப்போம், அதை வடிநீரை நம்ம மாட்டுக்கு கொடுத்துருவோம். இன்னும் நம்ம ஒரு இலையில சோறு போட்டு காய் கறி கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எச்சி இலையை நம்ம மாட்டுக்கு கொடுப்போம். ஆனா பதிலுக்கு அந்த மாடு நமக்கு என்ன தருது? நெய் கொடுக்குது, பால் கொடுக்குது, வெண்ணெய் கொடுக்குது, உரமா பயன்படுற சாணத்தை கொடுக்குது. இந்த மாதிரி மாடுகளும் கால்நடைகளையும் நினைத்து பார்க்கும் நாளாக இருப்பதுதான் இந்த மாட்டு பொங்கல். இன்னும் நம்ம இந்த மாடுகளை பத்தியும் உழவர்களுக்கும் நெருக்கமான உறவுகளை பத்தியும் நினைத்து பார்க்கணும்னா, வைரமுத்து அவர்கள் எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பேயதேவர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் அந்த புக்கோட மெயின் ஹீரோ. அவர் வந்து உழவர், அவருக்கு 2 மாடுகள் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையில அவருக்கு அந்த மாடுகளை விற்க வேண்டிய நிலை. என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு சாயங்காலம் அந்த மாடுகளை 2 ஊர்களுக்கு விட்டுட்டு சோகத்தோட வராரு வீட்டுக்கு. தடுமாறி வீட்டுக்கு வந்தவர் வாசல்லையே நின்னுறாரு. அப்படியே அங்கேயே படுத்து சோகத்துல தூங்கிடுறாரு.